podcast is brought to you as a joint initiative between Anubhav, the National Institute of Social Defense, Ministry of Social Justice and Empowerment, and Media for Community Foundation. Producers, Kovai Vani, Kovai Care Retirement Communities. If you are a senior citizen and need help, contact our Elder Helpline 14567 between 8 a.m. and 8 p.m. We promise to help you lead a better life. I repeat, 14567 between 8 a.m. and 8 p.m. கோவைவாணியின் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இன்று டாக்டர் கிருஷ்ணவேணி திருக்குறள் தொடரில் ஈகையை பற்றி தொகுத்துரைக்கிறார்கள். கேட்போமா? ஈகை அதிகாரத்தோட 6வது குறள். அற்றார் அழிப்பசி தீர்த்தல் அஃதொருவன் பெற்றான் பொருள் வைப்புழி. அற்றார் அழிப்பசி தீர்த்தல். அற்றார்னா என்ன? பொருள் அற்றார். பணம் இல்லை, ஒருத்தங்கள்கிட்ட ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறாங்க. அவங்களுடைய அழிப்பசி தீர்த்தல். அழிக்கக்கூடிய பசி, சாதாரண பசி இல்லை. பசி வந்தால் என்ன ஆகும்? அவனோட வாழ்க்கையே அழிஞ்சு போகும் இல்லையா? உயிரோடு எதுக்கு இருக்கணும், பேசாமல் செத்துடலாம் அப்படின்னு நினைப்பான் இல்லையா? பசிக்கும் பொழுது, இல்லை அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு உத்தரவாதம் இல்லாத போது, அவன் குடும்பத்தினர்லாம் கஷ்டப்படும் பொழுது ஒருத்தனுக்கு எப்படி இருக்கும்? அந்த மனநிலையெல்லாம் நம்ம கற்பனை பண்ணி பார்க்கணும். அடுத்த வேளை உணவு இல்லாதவருடைய மனம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்க்கணும். பாக்கியெல்லாம் விடுங்க, வீடு, ட்ரெஸ்ஸு, செருப்பு, மெடிசன், அது இது. சாப்பாடு இல்லை, அடுத்த வேளைக்கு உணவு இல்லை அப்படின்னு கஷ்டப்படுற ஒருத்தனுக்கு சாப்பாடு போடுறோம் இல்லையா, உணவு கொடுக்குறோம் இல்லையா, அந்த மாதிரி உணவு கொடுக்கறது என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம பெற்றான் பொருள் வைப்புழி. பெற்றான்னா பொருளை பெற்றான். பொருள் வைப்புழி அப்படின்னா பொருளை சேமித்து வைக்கக்கூடிய இடம், ஒரு பேங்க். நம்ம பணத்தெல்லாம் சாதாரணமாக பேங்க்கில் சேர்த்து வைக்கிறோம். ஆனால் இப்போ நம்மளுடைய அக்கௌண்ட்டில் இருக்கிற எந்த பணமும் அடுத்த பிறவிக்கு நம்ம கூட வராது. இந்த பிறவியில் மட்டும்தான் நம்ம இதை அனுபவிக்க முடியும், யாருக்காவது கொடுக்க முடியும். ஆனால் இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். அடுத்த பிறவிக்கு இதை கொண்டு போகணும், பின்னாடியே எனக்கு இது பயன்படணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, நம்ம இப்போ வெளிநாட்டுக்கெல்லாம் போகும்போது எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம் இல்லையா, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். அது மாதிரி நமக்கு ரொம்ப ரொம்ப உணவுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம போய் உணவு கொடுக்கணும். அப்படி கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த பணம் எல்லாம் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி அந்த புண்ணியங்கிற அக்கௌண்ட்டுக்கு போயிடும், நல்வினை பயன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது நமக்கு பின்னாடி நிறையா நன்மைகளை கொடுக்கும். அதை திருவள்ளுவர் ரொம்ப திட்டவட்டமாக சொல்கிறாரு. நம்ம ஒரு நாளைக்கு 2 பேருக்காவது உணவு கொடுத்துட்டு தான் சாப்பிட்றதுன்னு வச்சுக்கலாம். இல்லை நம்மளே செய்ய முடியாட்டி எங்கே டிசர்விங் பீப்புளுக்கு யார் உணவு கொடுக்குறாங்களோ அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு, அந்த இடத்த சேர்ந்தவங்களுக்கு நம்ம பணம் அனுப்புறது. ஒரு நாளைக்கு 10 பேர், 100 பேர், எவ்வளவோ வருதில்லை. இப்போ எத்தனையோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குது. டிசேபிள் பீப்புள், மென்டலி இல் பீப்புள், எத்தனையோ பேருக்கு சாப்பாடு போடுறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம பணம் அனுப்பிட்டு, ஓகே இன்றைக்கி 10 பேருக்கு நான் சாப்பாடு போடுறேன் அப்படிங்கிற மனசில் ஒரு திருப்தியோடு நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னால், அந்த பணத்தை நம்ம கண்டிப்பாக அடுத்த பிறவிகளுக்கு எடுத்துகிட்டு போக முடியும். அது நீங்கள் சேர்த்து வைக்கிற பேங்க் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. சரி, நான் மற்றவர்களுக்கெல்லாம் உணவு கொடுக்குறேன், இதனால் என்ன நன்மை அப்படின்னு கேட்டால், பாத்தூன் மறி ஈவனை பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அரிது. பாத்துன்னா மற்றவர்களுக்கு பகிர்ந்து அளித்து, எல்லாருக்கும் கொடுத்துட்டு, உணவை மறி இவனை ஏற்கக்கூடிய பண்பை உடையவன். இவன் எப்பயுமே என்ன பண்ணுவானா, 2 பேருக்கு சாப்பாடு போடாமல் இவன் சாப்பிட மாட்டான். அப்படிப்பட்ட பண்பை பழகியவனை பசி என்னும் தீப்பிணினா என்ன? கொடுமையான நோய். சாதாரண நோய் இல்லை பசி. மற்ற நோய்கள்லாம் நோய்களே இல்லை. கேன்சர் சொல்லலாம், அது ஹார்ட் அட்டாக், என்னென்ன வேணால், ஹார்ட் டிசீஸ் என்ன வேணால் சொல்லலாம். ஆனால் இந்த பசி அப்படிங்கிறது ஒரு கொடுமையான ஒரு நோய். அது அனுபவித்து பார்த்தா தான் தெரியும். என்னைக்காவது ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருக்கும்போது தான் நமக்கு தெரியுது பசிங்கிறது எவ்வளவு கொடுமையானது. பசி வரும்பொழுது எவ்வளவு கோபம் வருது, எவ்வளவு அறிவு செயலிழந்து போகுது, என்னென்ன வார்த்தைகளை பேசுகிறோம், எவ்வளவு ஆற்றாமையும் அழுகையும் பொங்கி பொங்கி வரும். நமக்கு நாளைக்கு சாப்பாடு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? நமக்கு கற்பனை பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஆனால் இந்த மாதிரி மற்றவர்களுக்கு பகிர்ந்து அழிச்சிட்டு சாப்பிட்றான் இல்லையா, அவனை பசி என்னும் தீப்பிணி தீண்டல் அரிது. அவன் பக்கத்திலேயே வராது. அவன் ஒரு நாள் கூட சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட மாட்டான். அவன் பசியால் துன்புறுத்தப்படவே மாட்டான். திருவள்ளுவர் இது ப்ராமிஸ் பண்ணுறாரு. யார் ஒருத்தன் மற்றவர்களுக்கு சாப்பாடு போட்டுட்டு தான் சாப்பிட்றானோ அவனுக்கு ஒரு நாளைக்கும் பசி அப்படிங்கிற ஒரு விஷயம் வரவே வராது. அவன் பசியினால் துன்பப்பட மாட்டான் அப்படிங்கிறாரு. அடுத்த குறளில் சொல்கிறாரு, இவ்வளோ சொல்கிறேன் நான் மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு அதை சாப்பிடுங்க, அதனால் உங்களுக்கு நல்லது, உங்களுக்கு பசி வராது, நீங்கள் பிற்கால வாழ்க்கையில் நல்லா இருக்கலாம், இவ்வளோ சொல்கிறேன். அப்போ கூட நிறையா பேர் பணத்தை சேர்த்து வச்சுட்ருக்கான்ல, கொடுக்கவே மாட்டேங்கிறான்ல. மற்றவனோட பசியை தீர்க்கறதுக்கு உணவு கொடுக்காம சாப்பிட்றான்ல, ஏன் சாப்பிட்றான் அப்படி
அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு திருவள்ளுவர். ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொல் தாம் உடைமை வைத்திழக்கும் வன்கணவர். தாம் உடைமை வைத்து இழக்கும் வன்கணவர், அதாவது தன்னுடைய உடைமைனா பொருளை வைத்துனா பத்திரமா வச்சிருக்கான் அக்கௌண்ட்ல, யாருக்கும் கொடுக்க மாட்டான். அதை பத்திரமா வச்சு ஒருத்தருக்கும் கொடுக்காம வச்சிருக்கானே, இழக்கும் என்ன பண்ண போறான், பிற்காலத்தில் இழக்க போறான். அது ஒன்று இவன் அனுபவிக்கணும், இல்லை மற்றவங்களுக்கு கொடுக்கணும். மூணாவது விஷயம், அது அழிஞ்சு போகும், யாருக்குமே பயன்படாமல் போகும் சொத்து. அந்த இழக்கக்கூடிய வன்கணவர்னா இரக்கமற்றவர். அந்த இரக்கம் இல்லாதவன் ஈத்துவக்கும் இன்பம் அறியார்கொல், மற்றவர்களுக்கு உணவை கொடுத்து அதனால கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி, அந்த ஒரு ரிலீஃப், அதை அனுபவிச்சதில்லை போட்டிருக்கு. அறியார்கொல், உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் நினச்சி பாருங்கள், யாருக்கோ நீங்கள் யாரோடைய பசியை போக்கியிருக்கீங்க, யாரோ படிக்கிறதுக்கு பணம் கொடுத்துருக்கீங்க, யாருக்கோ ஒரு ஆப்ரேஷனுக்கு பணம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா, அவங்க நான் நல்லபடியாக எனக்கு சர்ஜரி முடிஞ்சிருச்சு, நல்லா இருக்கேன் அப்படின்னு ஒரு ஃபோன் பண்ணும்போதோ, இல்லை நான் படித்து பாஸ் ஆகிட்டேன், என் பசி தீர்ந்தது அப்படின்னு ஒருத்தவங்க துன்பத்திலேருந்து அவங்க விடுபடுறதை பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு சந்தோஷம் வருது இல்லை? நீங்கள் சும்மா ஒரு சாப்பாடு பொட்டலை எடுத்து போய் ரோட்டில் 4 பேர் கொடுத்தீங்கனாலே தெரியும். இன்றைக்கும் நம்ம நாட்டில் அடுத்த வேளை உணவுக்கு கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. இப்போ ஒரு 10 பொட்டலும் சாப்பாடு இட்லி வாங்கிட்டு போய் நீங்கள் தெருவில் ரேண்டமாக கொடுத்தீங்கன்னா தான் தெரியும் அது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. அந்த இன்பம் அவங்களுக்கு தெரியாதா? எல்லாம் பணத்தை சேர்த்து பூட்டி வச்சுருக்கான். இவன் ஏன் மற்றவங்களுக்கு கொடுத்து அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க மாட்டேன்றான்? அவனுக்கு தெரியல இதோட அன்பு, இதோட அருமை அவனுக்கு தெரியல. இது எவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம், எவ்வளோ பெரிய ஜாய், மற்றவர்களுக்கு கொடுக்கறதுல என்ன ஒரு ஆனந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியல போல் இருக்கு அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். அடுத்த குறளில் ஒன்று சொல்கிறாரு, ஒருத்தங்கள்ட்ட போய் எனக்கு கொடு அப்படின்னு கேட்குறதே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். நம்ம ரொம்ப டெலிகேட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஐயோ, ஒருத்தங்கள்ட்ட போய் ஒரு ஹெல்ப், ஒரு ஃபேவர் கேட்கணுமா, இது எப்படி அவங்கள்ட்ட ஓப்பன் அப் பண்ணுறது அப்படின்னு சங்கடமாக நெளிஞ்சிட்டு போய் கேட்போம். ஆனால் அதை விட ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இருக்குங்கிறாரு திருவள்ளுவர். ரொம்ப சர்க்காஸ்டிக்காக சொல்கிறார். இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். நிரப்பிய அப்படின்னா நிறைய பொருளை சேர்க்கணும் அப்படின்னு நினச்சி தாமே தமியர் உணல். அவனே நிறைய பணத்தை சேர்த்து வச்சுருக்கான், தான் மட்டுமே அனுபவிக்கிறான், தான் மட்டுமே சாப்பிட்றான், வேற யாருக்கும் அவன் ஷேர் பண்ணுறதில்ல. அவனோட பொருளை ஆகட்டும், சாப்பாடை ஆகட்டும், எதையுமே அவன் யாருக்கிட்டையும் ஷேரே பண்ணிக்கல. அதுதான் இரத்தலின் மன்ற இன்னாது. ஒருத்தன்ட்ட போய் எனக்கு பொருளை கூட அப்படின்னு கேட்கறத விட ரொம்ப ரொம்ப துன்பம் தருது. தனியாக உட்காந்து சாப்பிட்றது, தனியாக தான் மட்டுமே அனுபவிக்கிறது ரொம்ப ரொம்ப கேவலமானது. அது ரொம்ப துன்பம் தரக்கூடியது. எப்பயுமே நம்ம எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்க தான் விரும்புவோம். அது ஒரு நல்ல என்ன சொல்கிறது, உடனே அதனால தான் ஒரு நல்ல விஷயம் நடந்ததுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ட்ரீட் கொடுக்குறோம், எல்லாருக்கும் கூப்பிட்டு சாப்பாடு போடுறோம். எல்லாமே பாருங்கள் நம்ம கல்ச்சரில் உணவோட சம்மந்தப்பட்டதாக இருக்கும். என்ன நல்ல விஷயம், என்ன நல்லது கெட்டது என்ன நடந்தாலும் உடனே அங்கே சாப்பாடு இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதில் ஒரு ஷேரிங் இருக்கும், கொடுக்கல் வாங்கல் இருக்கும், எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்குறது, அவங்க நமக்கு கிஃப்ட் கொடுக்குறது, நம்ம அவங்களுக்கு கொடுக்குறது, இது இருந்துகிட்டே இருக்கும். இது இல்லாமல் ஒருத்தன் யாரையும் உள்ளே விடாமல் தான் மட்டுமே எல்லாத்தையும் பூட்டி வச்சுட்டு தானே சாப்பிட்றான், தானே அனுபவிக்கிறான், யாருக்கும் ஒன்றும் கொடுக்கறது இல்லை அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப துன்பமான ஒரு விஷயம். அதில் என்ன இருக்குது, அந்த வாழ்க்கையில் என்ன ஜீவன் இருக்குது, அவன் உயிரோடு இருக்கானா செத்து போனானே தெரியாதே அப்படின்னு திருவள்ளுவர் ரொம்ப ரொம்ப அது துன்பகரமானது. மற்றவங்கள்ட்ட போய் பொருளை கூடன்னு கேட்கறத காட்டிலும் இது ரொம்ப துன்பமானது அப்படிங்கிறார் திருவள்ளுவர். இரத்தலின் இன்னாது மன்ற நிரப்பிய தாமே தமியர் உணல். அடுத்தது கடைசி குறள்ல சொல்றாரு, சாதலின் இன்னாதது இல்லை இனிது அதுவும் ஈதல் ஏயா கடை. இந்த உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்ன, ரொம்ப துன்பமானது எதுனா மரணம் தான். நம்ம எல்லாரும் பயப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா மரணம். இன்னைக்கு நம்ம வீட்டு வாசலை தட்டும், எப்போ வரும்னு தெரியாத ஒரு புதிர், ஒரு அதிசயம். நம்ம எப்பயுமே அதுக்கு ப்ரிப்பேர்டாக இல்லை. நமக்கு மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நினச்சி தான் எல்லா விஷயத்துக்கும் நம்ம பயப்படுறோம். நம்ம நம்மளோட பயம் எல்லாத்துக்கும் ஆணி வேர் என்ன அப்படின்னு கேட்டால் மரண பயம். நான் இறந்து விடுவேனோ அப்படிங்கிற ஒரு பயம் எல்லாருக்கும் இருக்குது. மரணம் தான் ரொம்ப ரொம்ப ஒரு பயமான ஒரு விஷயம், துன்பம் தரக்கூடிய விஷயம். ஆனால் அதை விட அது கூட இனிமையாயிடும். எப்போ தெரியுமா, இனிது அதுவும் ஈதல் ஏயா கடை. ஒருத்த பொருளை கேட்கும் பொழுது என்னால் கொடுக்க முடியல அப்படின்னும் போது அதுக்கு சாகிறதே பரவாயில்ல அப்படிங்கிறாரு திருவள்ளுவர். அதாவது ரொம்ப கொடுத்து பழகிய ஒருத்தரோட மனநிலையை இங்கே ரிஃப்ளெக்ட் பண்ணுறாரு. நிறைய கொடுத்துட்டே இருந்திருக்காரு ஒருத்தர், அவருக்கு இப்போ கொடுக்கறதுக்கு முடியல, வறுமை வந்துருச்சு அப்படின்னா அவங்ககிட்ட கேட்கும்போது என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கேனே அப்படின்னு சொல்கிறது சாவை காட்டிலும் துன்பம் தரக்கூடியது. இறக்கணும்னு சொல்லலை திருவள்ளுவர், மரணத்தை காட்டிலும் ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டங்கிறத அவர் அப்படி சொல்கிறாரு. சாவை காட்டிலும் கஷ்டமாக இருக்கும், ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஒருத்தங்க நம்மள்ட்ட ஹெல்ப் கேட்கும் பொழுது நம்மளால் அவங்களுக்கு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கோம் இல்லையா, அது ரொம்ப ரொம்ப
கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கிறாரு. எப்பயுமே நம்மளுடைய மனசில் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற விஷயங்களை வந்து நம்மக்கிட்ட இருக்கிற பொருளாகட்டும், பணம் ஆகட்டும், வேறு எந்த விஷயம், திறமைகளாக இருக்கட்டும், என்னவா இருந்தாலும் முக்கியமாக இங்கே வந்து திருவள்ளுவர் இந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறது வந்து உணவு. கஷ்டப்படுறவங்களுக்கு உணவு இல்லாமல் அந்த பசியில் வாடுறவங்களுக்கு வந்து உணவு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை வந்து கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கிற செல்வத்தை வச்சு நம்மளால் பண்ண முடியும். அதை பண்ணணும், நம்மளெல்லாம் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற ஒரு உந்துதலில் தான் திருவள்ளுவர் இந்த அதிகாரத்தில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த விஷயங்களெல்லாம் சொல்லியிருக்காரு. நம்மளால் இன்றைக்கி சூழ்நிலையில் எவ்வளோ முடியுமோ எவ்வளவு முடியுமோ மேக்ஸிமம் பாசிபிள் எக்ஸ்டென்ட் நம்ம வந்து மற்றவர்களுக்கு நம்மளுடைய பணத்தினால உணவு கொடுக்கணும். யார் யாருக்கு டிசர்விங்கோ, என்னென்ன ஹெல்ப், எத்தனை விதமாக நம்ம யோசித்தோன்னா நம்ம ஏரியாவில் நமக்கு தான் தெரியும். நமக்கு வந்து நம்மளுடைய சுற்று வட்டாரத்தில் யாருக்கு என்ன தேவை அப்படிங்கிறத பார்த்து ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் பணத்தை நம்ம அதுக்கு ஒதுக்கி வச்சு அதுலேருந்து அவங்களுக்கு கொடுத்தோன்னா அந்த ஒரு மனசுக்கு வந்து அதனால ஒரு பெரிய ஒரு இன்பம் கிடைக்கும். அந்த இன்பத்தை நம்ம அனுபவிக்கணும். அந்த நிம்மதி, அந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கணுங்கிறதுக்காக தான் திருவள்ளுவர் இவ்வளவு அழகாக அந்த ஈகை அதிகாரத்தில் திருவள்ளுவர் நமக்கெல்லாம் ஒரு தந்தை போல 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தாலும் இன்றைக்கும் நம்ம திருவள்ளுவருடைய பாதங்களை பற்றி தான் நம்ம வந்து உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். அதனால திருக்குறளில் சொல்லியிருக்கிற விஷயங்கள்லாம் சும்மா கேட்டுட்டு இலக்கிய ரசத்துக்காக உள்ள விஷயங்களே இல்லை. இதெல்லாம் வாழ்க்கை பாடங்கள். நம்ம இன்றைக்கி எப்படி உலகத்தில் ஒவ்வொரு நாளும் வாழணும், நிம்மதியாக வாழறது எப்படி, அமைதியான ஆனந்தத்தோடு வாழறது எப்படிங்கிறதான் திருவள்ளுவர் சொல்லி கொடுத்துட்டே இருக்காரு. அதனால் இந்த ஈகை அதிகாரத்தில் இருக்கிற கருத்துக்கள்லாம் நம்ம நல்ல மனசில் வாங்கிக்கிட்டு நிறைய பேருக்கு உதவுவோம். நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பேருக்கு உதவி செய்வோம். ஆனந்தமாக இருப்போம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி டாக்டர் கிருஷ்ணவேணி. நேயர்கள் அனைவரும் இந்த திருக்குறள் சார தொடரை விரும்பி கேட்கிறார்கள் என்று நம்பி கோவை வாணியின் சார்பாக உங்களிடமிருந்து விடை பெறுவது ரேவதி பாஸ்கர். இந்த வலையொலி அனுபவ், தேசிய சமூக பாதுகாப்பு நிறுவனம், சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம் மற்றும் மீடியா ஃபார் கம்யூனிட்டி ஃபவுண்டேஷன் இவர்களின் கூட்டு முயற்சியாக உங்களிடம் கொண்டு வரப்பட்டது. திட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் டாக்டர் ஆர் ஸ்ரீதர் மற்றும் ஆலோக் வர்மா அவர்கள். வானொலி ஒருங்கிணைப்பாளர்கள் பூஜா முராடா, கௌசல்யா மற்றும் சாய் சுதா அவர்கள். தயாரிப்பாளர்கள் கோவை வாணி, கோவை கேர் ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டிஸ். நீங்கள் ஒரு மூத்த குடிமகனாக இருந்து உதவி தேவைப்பட்டால் எங்கள் எல்டர்லைன் ஹெல்ப் லைனை தொலைபேசி எண் 145667 இல் தொடர்பு கொள்ளவும். காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை ஒரு சிறந்த வாழ்க்கையை வாழ உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் உறுதி அளிக்கிறோம். மறுபடியும் கேளுங்கள். தொலைபேசி எண் 145667 காலை 8 மணி முதல் இரவு 8 மணி வரை. That's all for today, folks. Be safe. Fight COVID with 2 vaccinations. Wear a mask when you go out. Keep safe distance. Observe proper hygiene. We must win. We will win. Thank you.